இங்கே பாருங்களா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக ஒரு பொட்டு தூக்கம் தூங்கலை. எங்கள் பாரிஸ்லேருந்து மறுபடியும் செங்கல்பட்டு போயிட்டு செங்கல்பட்டுலேருந்து மறுபடியும் ஆலந்தூர் வந்து ஆலந்தூரில் ஒரு தூக்கம் கூட இல்லை வேறு. அதுக்குள்ளே ஒரு சவாரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டேன். இங்கே பாருங்களா, இவன் பாருங்க காலையிலேயே என்னை தொல்லை பண்ணுங்கிறான். வான்னு 5 மணிலேருந்து டெய்லி போலீஸ் மடுக்கிறாங்க. என்னெல்லாம் டெய்லி அங்கே நிற்க முடியல, ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாங்க. பிடிச்சா வா அப்படின்ட்டு கூப்பிட்றான். சரி ரைட்டு ஓகே போகலான்ட்டு நானும் நம்ம புது ரூட்டை தான் போட்டு கொடுப்போமே, நம்மளுக்கு தெரியாத ரூட்டா அப்படின்னு சொல்லி டிரைவருங்களாம் ஒரு சின்ன வேண்டுகோள்ப்பா. உங்களுக்கு தெரியலன்னா ரூட்டு தெரியலன்னு மட்டும் சொல்கிறேங்க. அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டு கூட உங்களுக்கு தெரியலன்னா அது தெரியலன்னு சொல்கிறேங்கன்ற. உங்களால் அவன் திட்டு வாங்குறான். ரூட்டு வேறு இருக்குடா போடா அப்படின்ற. இல்லை டிரைவருங்க எல்லாருமே சொல்கிறாங்க ரூட்டே இல்லைன்னு. இப்போ மட்டும் அந்த ரூட்டை காமிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு திரு முழிக்கிறான். பார்த்துக்குங்களா. இப்போ பாருங்க, அவன் ஆள் கூட பேச பாருங்க, காமிச்சு கொடுத்தாச்சா அவ்வளோதான். போயிட்டாரு வாத்தியார். அவங்க ஆள் கூட ஃபோன் பேசுறதுக்கு போயிட்டாரு. இன்னும் வருவான் 1.5 மணி நேரம் ஆகும். நானே இங்கேயோ உட்காந்து ஃபோனை நோண்டின்னு உட்கார வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது, அதான் பண்ண முடியும். எப்பவுமே ரூட்டு தெரியலன்னு சொல்லி போடுவேன். தம்பி நான் போகலடா அந்த பக்கம், எனக்கு ரூட்டு தெரியாதுடா அப்படின்னு. அதை விட்டு வேறு ரூட்டே இல்லை அந்த வழியில் நான் அடித்து சொல்லவே கூடாது. ஏதாவது ஒரு இதுவில் கண்டிப்பாக அந்த வழி இருக்கும். அந்த ரூட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காது.